ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேஜிக் மிராக்கி. மேஜிக் மிராக்கில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 3 முடிச்சு ப்ரோமோ தான். எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறதுக்காக அவங்கவங்க சொந்த ஊரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நம்ம சூர்யா சாரும் நந்தினி கூட தன்னோட தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுறதுக்காக சொந்த ஊரை நோக்கி போறாங்க. வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே சூர்யா சாரோட ஃப்ரெண்டான விவேக் சாரோட ஒய்ஃப், அதாவது விஜய்க்கு தீபாவளி வரிசை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பிடிக்காம நம்ம சுந்தரவல்லி ரொம்பவே கோபமாக சத்தமாக திட்டுனாங்க. இது கொஞ்சம் கூட பொறுக்கல. என்னதான் அவங்க விஜய்க்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசையை தடுத்து நிறுத்தினாலும் சீரும் சிறப்புமாக நம்ம சூர்யா சாரும் நந்தினியும் விஜய்க்கு சீர்வரிசையை கொண்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தன்னோட அக்கா மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நந்தினி சொன்ன ஒரே காரணத்துக்காக சூர்யா சார் தன்னோட அக்காவான மாதவிக்கும் தன்னோட மாமாவுக்கும் சீர்வரிசை கொண்டு போனாங்க. அப்படி கொடுக்க போன நேரத்தில் அந்த சீர்வரிசை அவங்கள்ட்ட கொடுக்க போகிறது அவங்களோட அம்மாவான சுந்தரவல்லிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால் பயங்கர கலவரம் பண்ணாங்க. ஆமாங்க, அந்த சீர்வரிசையை கொஞ்சம் கூட வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அதனால் சூர்யாட்டையும் நந்தினிட்டையும் பயங்கரமாக சண்டை போட்டாங்க. இதை அருணாச்சல ஐயா, ஏன் இப்படிலாம் பண்ணுற, இப்படிலாம் நடந்துக்காது அப்படின்னு 1000 தடவை எடுத்து சொல்லியும் கேட்கவே இல்லை. இந்த சுந்தரவல்லி எப்படியாவது இவங்கள வீட்டை விட்டு விரட்டியே ஆகணும். நந்தினி இருக்கிறதுனால தானே இவ்வளவு நடக்குது. அவள் ஒரு வேலைக்காரி. அவள் சொல்கிறதுனால என்னோட மகளுக்கு இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ தீபாவளி வரிசை கொடுக்குறான். அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இனியும் அவளை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே பயங்கரமாக கோபமாக கத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மாதவிக்கும் தன்னோட மாப்பிள்ளைக்கும் தன்னோட தம்பி என்னைக்கும் இல்லாமல் இந்த தடவை சீர்வரிசை கொடுக்க போகிறானே அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாக பட்டாங்க. அதை வாங்கிக்கணும்னு அவங்களுமே நினச்சாங்க. ஆனால் நம்ம சுந்தரவல்லி அதை தடுத்து நிறுத்து கெடுத்து குடிச்சோராக்கிட்டாங்க. அதனால் ரொம்பவே டிசப்பாயின்மெண்டான சூர்யா சாரும் நம்ம நந்தினியும் ரொம்பவே சோகமாக இருக்காங்க. 2 பேரும் மாடியில் நின்றுட்டுருக்காங்க. மாடியில் எதுக்காக போனாங்க அப்படின்னா, சூர்யா சாருக்கு மனசு சரியில்லைன்னா அப்பப்போ மாடிக்கு போவார். சூர்யா சாருக்கு காஃபி கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம நந்தினியும் சூப்பராக காஃபி போட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு போனாங்க. போகிறப்ப நேரத்தில் சூர்யா சார் நந்தினி கிட்ட நிறைய கேட்குறாங்க, பேசுகிறாங்க. என்ன நந்தினி, கோபமா? அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு கோபமா? இல்லை சார், எப்படியாவது குடும்பத்தை நீங்கள் சீர்வரிசை கொடுக்கறது மூலமாக ஒன்று சேர்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் அவங்க அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த வருத்தம் சார். என்ன நந்தினி, ஏன் நந்தினி இப்படி இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? ஏன் நீ இந்த அளவுக்கு நல்லவளாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்படிலாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சூர்யா சார் எவ்வளவோ சொன்னாலும் நம்ம நந்தினி பெருசாக ஒன்றும் காட்டிக்கல. ஏன்னா அவங்களோட ஒரே நோக்கம், அவங்க நல்லவங்கன்றதுனால எல்லாருக்கும் நல்லதே செய்யணும் அப்படின்ற நோக்கம் நம்ம நந்தினியோட மனசில் ஆழமாக இருந்துச்சு. அதனால் எப்படியாவது குடும்பத்தை ஒன்று சேர்த்து ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. இருந்தாலும் சூர்யா சார் நிறைய கேட்டாங்க. உன்னை வேலைக்காரி அப்படின்னு சொன்னதில் நீ ரொம்ப ஹர்ட்டாக இருப்ப, அதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுருக்காங்க. ஒரு நல்லவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதில் யோசிக்கலாம். இப்படி ஒரு கேவலமான கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, நீ இந்த அளவுக்கு ஒரி பண்ணிக்கணும்னு கொஞ்சம் கூட அவசியமே கிடையாது. ஏன்னா கெட்டவங்களோட புத்தி எப்போதுமே கெட்டதே தான் திங்க் பண்ணிட்டு இருக்குமா, கெட்ட வழியிலே தான் போகுமா. நல்லவங்க பெருசாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்றவங்க வார்த்தைகளை அதிகமாக கவனிக்க மாட்டாங்க. அடுத்தவங்கள்ட்ட என்ன நல்லது இருக்குது, அந்த நல்லதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத தான் மேஜராக பார்ப்பாங்க. அதனால் அவங்க சொன்னதெல்லாம் நீ காதில் வாங்காத. அவங்க நல்லவங்களே கிடையாது. நான் இந்த அளவுக்கு குடித்து கஷ்டப்படுறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே அவங்க தான். அவங்களால தான் இந்த குடும்பமும் இப்படி இருக்குது, இல்லைன்னா நான் வேறு மாதிரி இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சார் ரொம்பவே சோகமாக சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கோபமும் வருது. இந்த அளவுக்கு மனிதாபிமான நேயமே இல்லாமல் ஒரு பொண்ணு இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு ரொம்பவே பயங்கர கோபம்.
ஒருத்தவங்களுக்கு மரியாதை தரணும்னா அவங்கள்ட்ட இருக்க வேண்டிய பணம் இல்லை, நற்குணங்கள் தான். அதை புரிஞ்சுக்கோ. அவங்க வந்துட்டு ரொம்பவே தீய வழியில் உள்ளவங்க. அவங்கள்ட்ட குணம்னு பெருசா ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு முக்கியம் பணம், ஸ்டேட்டஸ். அதனால தான் இப்படிலாம் பேசுறாங்க. நீ பெருசா ஒரி பண்ணிக்காத அப்படின்னு நம்ம சூர்யா சார் நந்தினிட்ட சொல்றாங்க. இருந்தாலும் நந்தினி மனசுல யாரா இருந்தாலும் அந்த ஒரு வடு இருக்க தானே செய்யும். அவங்க ஒரு மாதிரி சோகமாவே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. திங்க் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அருணாச்சல ஐயா வந்துட்டு சூர்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க. "எங்கப்பா இருக்க? ஆளையே காணோமே" அப்படின்னு. இந்த மாரி மாடியில டாடி இருக்கோன்னு சொல்லவும், உடனே மாடிக்கு வராங்க. அவரும் நந்தினிட்ட எவ்வளோ பேசுறாங்க. அவங்க இந்த மாரிலாம் பண்ணாங்கன்னு தப்பா நெனச்சுக்காதம்மா. உன்னோட நல்ல மனசு அவங்களுக்கு புரியவே இல்ல. நீ எவ்வளோ ஆசையா அவங்களுக்கு குடும்பத்த ஒண்ணு சேர்க்கணும் நல்ல எண்ணத்தோட சொல்ல வந்த. ஆனா அவங்களுக்கு அது கொஞ்சம் கூட புரியல. நீ இத பத்திலாம் கொஞ்சம் கூட நீ கவலைப்படாத. ஆம் நீ ஒண்ணும் வருத்தப்படாதம்மா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, சூர்யா வந்துட்டு, "அப்பா என்னப்பா? ஏன்ப்பா இந்த அம்மா இப்படிலாம் நடந்துக்கிறாங்க? கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசாட்சியே இல்லையாப்பா? எதனால தான்ப்பா இந்த மாரிலாம் நடந்துக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல, பெருசா கவலையப்படாதீங்க. நம்ம தீபாவளி செலிப்ரேஷன பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுக்கு மேல என்னப்பா தீபாவளி செலிப்ரேஷன் அப்படின்ற மாரி நம்ம சூர்யா சார் சொல்ல, "ஏன்டா மூட் அவுட்டா இருக்க? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. அப்புறம் எப்படி நான் இங்க தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுவேன்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "அப்படியா? நீ ஏன்னா நம்ம சொந்த ஊருக்கு போகக்கூடாது? அங்க பாட்டி, தாத்தாலாம் இருப்பாங்கல்ல, அங்க போனா தீபாவளி ஜாலியா இருக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சின்ன வயசுல நான் உன்ன தீபாவளி ஃபங்ஷன் டைம்லலாம் போவேன். நீ வந்துட்டு இங்க தீபாவளி கொண்டாடுறத விட, அந்த ஊர்ல போய் தீபாவளி கொண்டாடுறதுக்கு தான் நீ ரொம்பவே ஆசைப்படுவ. உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்ற மாரி பேசும்போது, சூர்யா சாரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா டாடி அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நந்தினிக்கு கூட அங்க போனா ரொம்பவே பிடிக்கும். இது நல்ல ஐடியாவே இருக்குதே!" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்க நேரத்துல, சூர்யா சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நந்தினி நீ என் கூட வரியா? இந்த இந்த இடம் தான் நமக்கு சரியில்ல. நமக்கு தேவை நம்ம தீபாவளி கொண்டாடணும். நல்ல பீப்பிள்ஸோட இருக்கணும், ஹேப்பியா இருக்கணும். நம்ப சொந்த ஊருக்கு போயிடலாம். நீ வா" அப்படின்னு நந்தினிய நோக்கி சூர்யா சார் கூப்ட்டுருக்க நேரத்துல, நந்தினி யோசிக்கிறாங்க. அம் கொஞ்சம் "என்ன நந்தினி யோசிக்கிற? யோசிக்காத. எனக்கு உன் கூட இருக்கணும், உனக்கு என் கூட இருக்கணும். நம்ம 2 பேரும் தீபாவளி ஜாலியா கொண்டாடணும். ஊருக்கு போனா ரொம்பவே ஜாலியா இருக்கும். ட்ரஸ்ட் மீ நீ வரணும்" அப்படின்ற மாரி சூர்யா சார் சொல்ல, நம்ம நந்தினியும் சரி ஓகே வரலான்ற மாரி இது பண்ண. அப்புறம் சூர்யா சார் தன்னோட அப்பாவ பார்த்து, "டாடி நீங்களும் வாங்க. நம்ம 3 பேரும் ஜாலியா கொண்டாடலாம். தீபாவளி அங்க போனா ரொம்பவே நல்லாயிருக்கும்" அப்படின்ற மாரி சொல்ல, "நான் எதுக்குடா? நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம சுந்தரவல்லி அங்க வந்துட்டா ரொம்பவே கத்துவாங்க. உனக்கே தெரியும்லடா" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஓகே டாடி நான் தாத்தா பாட்டிட்ட சொல்லிடுங்க. நாளைக்கு நானும் நந்தினியும் தீபாவளி கொண்டாடுறதுக்காக ஊருக்கு போறோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சூர்யா சார் நந்தினியோட தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல மேஜிக் நடக்கணுமா? மறக்காம மேஜிக் மிராக்கிய ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.